பார்த்தாயா கணவர் என்னிடம் சேர முடியாது என்று போய்விட்டார். ஆமா, என்னை தொட்டால் அக்னி சுவாலையா வீசுதான். ஆமா, என்னை தொடுவதற்கு அவரால் இயலாது, முடியல, தொட முடியாது. அவருக்கு மனைவி அவருக்கு சுகத்தை கொடுக்க கிடையாது. சரி, அவர் எனக்கு கணவன் என்று எனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. சரி, அவர் விரல் கூட என் மேல படலப்பா, படல. என்ன பாவம் செய்யணும் தெரியவில்லை. அந்த பரம கடவுளை தோத்தம் செய்தோம்னா அவரால் முடிந்ததை எனக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய அனுகிரகம் எப்பயும் உனக்கு இருக்குமா, போய் பண்ணுமா, பண்ணுமா. என் வாழ்க்கையே விழிக்கோலமாகிவிட்டது பரமேசா. என் கணவர் என்னோடு வாழ முடியாது என்று போய்விட்டார் பரமேசா. இதற்கு மேல் இந்த உயிரை வைத்து நான் வாழ்வது மிக தவறு. ஒரு பெண் வாழ்ந்தால் தன் கணவனோடு வாழ வேண்டும். கணவனும் இல்லாமல் நான் கட்டுக்கழுதி ஆகிவிட்டேன். இதற்கு மேல் இந்த உயிரை வைத்து நான் இருக்க மாட்டேன். என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் பரமேசா. சொல்லுங்க சுவாமி. ஏனென்றால் சொல்லுங்க, கணவன் கைவிட்டு விட்டார்கள், நான் அவர் மனைவியே இல்லை, நான் இனிமேல் உயிர் வாழ்வது நியாயமில்லை, மாண்டும் மடிந்து விடுகிறேன் சொல்கிறாய். அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் இந்த பரமனை கோரி தபம் செய்து விட்டால் பரமனால உனக்கு பலன் உண்டு. இந்த கனியும் இந்த பண்டார வெகுவதியும் வைத்து இந்த கனியை சாப்பிடு.
இந்த கனியால உனக்கு பரமனால உனக்கு பலன் உண்டு. நீ அஞ்ச வேண்டாய். சரி சுவாமி. அரமனைக்கு செல். இந்த கனியை அருந்தினால் ஆமா பின்னாடி எனக்கு பலன் உண்டு. சரிங்க சுவாமி. அரமனைக்கு செல். அப்படி ஆகும். சீக்கிரமாக சென்று ஸ்ரீதேவியிடத்திலே அவளிடத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் வாங்கிட்டு வா போய். அப்படிங்களா? ஐயா வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து ஆபரத்தையும் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு வாங்கிட்டு வரணும். சீக்கிரமாக உத்தரவாக போய் வா. அம்மா மாறுமை பிடி சொல்லுங்கள். உங்க வீட்டுக்காரர் வெளியே வந்து நிக்கிறாரு. எதற்கு? உங்ககிட்ட இருக்கிற ஆடு அபரங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்னா வாங்கிட்டு வர சொல்றாரு. என்னுடைய ஆடை ஆபரணம் வாங்கி வருவதற்கு என்ன அங்க என்ன நேர்ந்தது? எதற்காக ஆடை? அது தெரியலீங்க. ஒரு அரசர் என்கிட்ட சொல்றாரு, நான் ஒரு ஆளுக்காரன், நான் என்ன பண்ணுவேன்? கேட்கறத வாங்கிட்டு போய் கொடுக்கறது என்னுடைய வேலை. என் கணவர் ஆமா. என்னை விட்டுட்டு வேற யாரு கூட இருக்கிறாரா? ஐயோ ஆமாமா. யாரு? அது வந்துட்டு ஒரு தாசி பொண்ணு. தாசியா? அவ கூட போய் குப்பை கொட்டிக்கிட்டு தான் ஒவ்வொன்னா அவ கேப்பாளாடுது கேட்டு கேட்டு வாங்கிட்டு போறாரு. அட பாவி, என்னோட வாழ்வது முடியாமல் ஒரு தாசியோடு இருக்கிறாரா? ஆமாங்க. அந்த தாசி கடன் அடைக்க வேண்டும் என்று என்னிடம் இருக்கிற பொன்பொருள் எல்லாம் வாங்கி வர சொல்ற. தாலி கவுத்தியே வாங்கிட்டு வர சொல்றாருமா. பொன்பொருள் எல்லாம் கேட்டாரா? ஆமா. சரி சுவாமி. நம்ம புருஷன் கேட்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்மளுக்கு? பொட்டு எதற்கு? கணவன் கேட்ட பிறகு என்னிடம் இருக்கும் ஆடை ஆபரணம் அனைத்தும் கொடுத்து விட்டேன். சரி, இதை கொடுத்து வாருங்கள். என்ன கேட்கிறாரு? இன்னொன்னு இருக்குதா? கொடுத்து வாருங்கள். சாமி அமைச்சரே, நீங்க கேட்டதை போல அனைத்தும் வாங்கி வந்து விட்டேன். இன்னும் வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுங்களா? அடே, இந்த உடனே கொண்டு போய் இளைய மனைவி குமராவட்டம் சின்ன பொண்டாட்டியா, சின்ன பொண்டாட்டியா, வாடி கண்டார ஓடி பவுனு பார்த்தா பாட்டு நான் மறந்து கூட எனக்கு பவுனு பார்க்க கீழே போறது கூட தெரியாது. யாடி நீ சிரிக்க வச்சிருக்காடுக்குறியா அந்த ஊர்ல? ஆமா, இங்க பாருடி, உனக்கு வேணுமான நகை இல்லைன்னு சொன்னீங்க.
இந்த கிளை வந்து என்னடா கைவியடா இங்க பாரு ஒரு கெழுட்டு கூதி வந்தா மாமா போயிட்டான். அந்தாண்ட இதுல ஒரு தக்காளி 25,000 சால்ரா கொலுசு போட்டுருக்கான். அப்படியா? சலுக்கு சலுக்கு புழுக்கு புழுக்குங்குது. இங்க பாரு ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது. இத புடி. அதுக்கு மறைக்கிறதுக்கு தான் இங்க பாரு ஓம் சக்தி டாலர் 4 போட்டுருக்கேன். சரி. இங்க பாரு நகை. நல்லா கேட்டுக்குங்க. காண்ட குடிச்ச ஆளுக்காரனோட எவன் கட்டண பொண்டாட்டி விட்டுட்டு போறீங்களோ அவன் இதெல்லாம் பாத்துக்குங்க. இங்க வாடா இங்க ஆளுக்காரன். ஏய் இவன் கொண்டுட்டு வந்து ஆசை தீக்கிறதுக்கு 5 நிமிஷங்கிறதுனால இவன் என்ன பார்க்கவா போறான்னு கூட இவன் கவரிங்க கூட முலாம் பிடிச்சிருப்பான். இதை கொண்டு போய் எங்க வெயில வச்சு பாரு. இல்லம்மா நான் விளக்க வச்சு பாரு. இல்ல என்னதுல வச்சு தேய்ச்சி பாக்குறேன். உனக்கு வச்சு பார்த்தா கருத்துடா. அங்க போய் பாடுற விளக்கல இருமா. ஏன்னா பொருள் செக் பண்ணிக்கிறேன். இந்த காலத்துக்கு நெக்கல நம்ப முடியாது. கஞ்சா குடிச்சுட்டு போதை குடி முடியும் என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. கொண்டாடிட்டு போறதுல மாமியார் போய் படுத்துக்கிறான் நெக்கலவே. அந்த மாதிரி இந்த மாதிரி வேலை கூட பண்ணாலும் பண்ணி போடுவான் தான். வாடா பட்டு நெக்காரு இது வந்துட்டு 916 எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கி போட்டாலும் எப்படி கிளப்புறானு பாரு. ஏண்டா இப்ப இந்த செயினை போட்ட உடனே இப்ப என் அழக பார்த்தா எப்படி இருக்குது? அப்படியே பாடையில வச்சு தூக்கிட்டு போற மாதிரி இருக்குமா மாமா? பெண்ணே பெண்ணே ரொம்ப அழகா இருக்கு. பாடி போலாம் மணிக்கு. போலாம். நான் பார்த்து கம்முன்றேன். ஏன் மாமா பெண்ணே எத்தனை செயின் எந்த நெக்கியாரு செஞ்சாலும் இந்த 2 ஜஸ்ட் மார்புக்கு பக்கமா தான் செய்யறானுங்க. அதுக்கு கீழே எவனா செயின் செய்யறானா? அதுக்கு கீழே தொங்குறது ஒண்ணே ஒண்ணு. என்னை பாக்குறவன் பூரா அவன் பேர் எடுக்கிற செலவு எடுக்கிறாரு. இந்த யூடியூப் எடுக்கிறாரு. ஆமா வெள்ளாளப்பட்டி செல்வண்ண. அந்த ஆள் என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பண்றாரு? அவரு கேமரா எடுக்கிற கேமரா செல்லுக்குள்ள நீ சைட் அடிக்கிறாரு. இப்படியா பண்றாரு ஒண்ணு? ஒரு ஆம்பளை பார்த்தானா பொண்ணுடைய காலையும் கழுத்தையும் பாக்கணும்னு சொல்லுவாங்க. சரி. காலையில அவன் மெட்டி போட்டிருக்காளா, கழுத்துல தாலி போட்டிருந்தா இவன் குடும்ப பொண்ணு அப்படின்னு என் காலில் போய் கெண்ட பெருத்து போய் கிடக்கு தேடி ஓடுது. கெண்ட பெருத்து போனா கொண்டவனுக்கு அடக்க மாட்டானா? ஏன் கெண்ட பெருத்துன்னு உனக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைல இருந்து அதுக்கு தான் கொலுசு போட்டு போல வருது லேடிஸ்க்கு பெண்களுக்கு. எனக்கு ஒரு சாண்டை குடிச்சு எடுத்து கொடுத்தானுங்களா குடுக்கல. இல்ல மத்தவங்க மாதிரி நான் பைக்ல ஏறி உக்காந்துக்கிட்டு நான் பூவுக்கும் பீச்சுக்கு லாச்சிக்குமா போறேன். நான் உனக்காகவே அவன் 1 மாசம் குடிச்சிட்டு இருப்பான். நான் 9 வருஷம் குடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு எவன் எடுத்து போடுவா? நான் என்ன சொல்றேன்? காலுக்கு மெட்டி கழுத்துக்கு உரம் வந்து 1000க்கு 2000க்கு 10,000க்கு எடுக்கூடாது. 25,000 செலுக்கு செலுக்குங்கணும். அது பேரு சால்ரா கொலுசு. செயின் இல்ல, சால்ரா கொலுசு. செயின்னா சாது செயின். இது சால்ரா கொலுசு. 25,000க்கு தாலி மட்டும். இதே என்னை தாலி கட்டி இருந்தா ஒரு சாண்டை குடிச்சு இந்த ஊர்ல ஏற எடுத்து பேச முடியுமா? இல்ல நாளைக்கு பெத்தனை உங்கள்ட்ட தீக்கிட்டு இருந்தா ஒரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், நின்றுகிட்டு தான் இருக்கிறான் நச்சாரு. சொன்ன பொண்டாட்டிட்டு போய் பிடிட்டு வந்தானா ஏதாவது புரிஞ்சுக்கிறானா? ஏறிமா நான் சொல்லிட்டேன். அருண்ட பூரி மாதிரி நிக்கிறீங்க. கூத்தியா மட்டும் வைக்க தெரியுது, கூத்தியா கேக்குறது. அவ ஒரு மறைமுகமா கேக்குற ஒரு தாலி கட்டுன்னு. சரி டேய் சீக்கிரமா அரமனைக்கு போய். மாமா இப்ப எனக்கு தாலி கொண்டது கொடுக்கல, இந்த தண்ணீர் பந்தறல. நான் உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா? 3 ஜீப்பு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து 2 கிலோ பனம்பழத்தை வாங்கிட்டு வந்து 1.5 கிலோ பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதுல முந்திரி திராட்சை வாசத்துக்கு போட்டு நான் அப்படியே 3 உருண்டை பிடிச்சி தின்னுபிட்டு அப்படி லபுக்கு செத்து போடுவேன். கண்டார் ஒளி மாவள இதெல்லாம் நீ சத்தியமா சாவியாடி இன்னும் தாண்டி பெருப்ப. உடனே தாலி வாங்கிட்டு வரேன். போயிட்டு உடனே வா. உன்னை தாலி போட்ட உடனே ஏன் பொண்டாட்டி அந்த ஊருக்கு போற சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஒரே நிமிஷம் போய் வாங்கிட்டு வரேன். இருங்க இழுத்து வரேன். எப்ப நீ தாலி எடுத்து வரையோ இந்த சீலை கட்ட மாட்டேன் நானு.
வைப்போமானால் இடைய புள்ள நோம்புதாடி அடி வைப்போமானால் இடைய புள்ள நோம்புதாடி அடி வைப்போமானால் இடைய புள்ள நோம்புதாடி சொல்லுப்பா. நம்மளுடைய ஐயா யாரு? உங்களுடைய கணவர். என் கணவர். உங்க கிட்ட போய் நீங்க முன்ன கொடுத்ததெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேன். சரி. அதெல்லாம் பத்துலையா? ஆசி கடன் நடந்து விட்டதா? முடியலையா? உங்க கழுத்துல போட்டுக்கிறீங்களே தாலி, அதையும் வாங்கிட்டு வர சொல்லாருமா. இந்த தாலியே வாங்கிட்டு வர சொன்னாரு. ஆமா, இந்த தாலி வாங்கிட்டு வர சொன்னாரு. ஆமாமா. இது நியாயமா அப்பா? ஆமா அப்பா. ஒரு கணவருக்கு ஒரு மனைவி இருப்பார். இந்த மனைவி தாலி கட்டும் பொழுது கழுத்துல தாலி ஏறினா சரி, கட்டையில போற வரைக்கும் கட்டினவர் தான் நிலைமை என்று வாழ்ந்து வரக்கூடிய பெண் நான். சரி, 9 பேர் என்ன தாலி கட்டுவான். இல்ல இவளை மட்டும் கொண்டு போய் பைபாஸ் ரோட்ல நிறுத்துங்க. ஒரு வண்டி கிண்டி இப்ப அப்படியே திஷ்டி மாதிரிதான் இருக்கும். எதை கேட்டாலும் தருவேன். என் கணவர் உயிர் இருந்தாதான் அந்த தாலியை கழுத்துல இருந்து கழட்டுவேன். என் கணவர் உயிர் உள்ள வரைக்கும் தாலி நான் தர மாட்டேன். நீங்க போகலாம். அப்படியா? தாலி தர முடியாது, போங்க. ஐயா மகாராஜா, சரி தாலி சங்கிலியே கேக்குறாரு அப்படின்னு சொல்றேன். சரி, அந்த பொம்பளை கொஞ்சம் கூடிய சட்டை பண்ணாம அந்த ஆளுக்காரன் என்ன செத்து போயிட்டானா, அவனுக்கு நான் என்ன வெங்காயத்துக்கு அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டான்ல, நான் உசுவாடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு குண்டு மணி கூட எனக்கு மேல தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? உடனே அவளிடத்தில் சென்று தாலி இல்லாட்டி போனா போகுது. நம்ம சின்ன மனைவி கிட்ட போய் அந்த வார்த்தையை சொல்லிவிடலாம். அப்படியா? பெண்ணே, வார்த்தை ஒரு விதமா வருது. ஐயா வந்துருக்கா? நான் என்ன சொல்றேன், புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பொழைக்க தெரிஞ்சுக்கணும். புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பீசின் கூடிய பொழைச்சுக்கும். அது உண்மைதான். ஆமா. இப்ப நான் உன்னையும் வேலைக்கு சேர்த்தேன். அந்த ஆம்பளை உனக்கு கமிஷன் கொடுத்தாரு. நான் கொடுத்துருக்கிறேன், போட்டிருக்கிறேன். காலையில கேட்டுவான், காலை ஒளி பேசி கொடுக்கணுமா கொடுக்கறது இல்லையா? கொடுக்கணும். நீ யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? உனக்கு தாமா இருப்பேன். விசுவாசமா இருக்கணும் இல்ல? ஆமா. இப்ப அவன் என்ன சொன்னான் உன் பொண்டாட்டி? ஆமாமா, அதை நான் மறந்து போயிட்டுமா, மாசமா இருக்கிறா. இப்ப தாலி பொண்டாட்டி மாசமா இருக்கிறா, தாலி தரமா வாங்க முடியாது. பொண்டாட்டி மாசமா இருக்கிறாடி. அட பாவி சண்டாளா, பாவி. அட என்ன இருக்க, என்ன புத்தி, வீணா புத்தி கொண்டாயோடா. என்ன இருக்க, என்ன புத்தி, வீணா புத்தி கொண்டாயோடா. என்ன கெட்டவள பெண்ணு தாண்டா, கட்டணவ பெண்ணு தாண்டா. இருந்தாலும் நானும் ஒரு பெண்ணு தாண்டா. பெண்ணு அட பாவி சண்டாளா, உன்னை பெத்தவோட ஒரு பெண்ணுதான், ஆகாய வாணி ஒரு பெண்ணுதான், இந்த பூமா தேவி ஒரு பெண்ணுதான், குடிக்கிற கங்கையும் ஒரு பெண்ணுதான்.
ஏப்பா 1000 பெண்ணு இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பெண் பிள்ளை நினைக்க கூடாது சொல்லுவாங்க. கட்டண பொண்டாட்டி எனக்கு கல்யாணமே ஆகல, நான் உன்னை தவிர வேற எவ்வளவு நான் தொட்டதில்ல, தாண்டி செத்தாலும் என் பொண்டாட்டின்னு சொன்னியாடா ஆளுக்காரா. இன்னைக்கு எங்க இருந்துடா பொண்டாட்டி வந்தா? அப்படித்தான் பொண்டாட்டி கட்டினது. சரி, ஒரு தடவை காசுகிட்ட போனோமா பணம் கொடுத்தோமா நம்ம ஊடு போய் சேர்ந்தோமான்னு இருக்கணும்ல. 1000மே நான் காட்டினாலும் நீ வந்து படுக்கலாமாடா? உங்ககிட்ட இருக்கிற சுகம் அவகிட்ட இல்லடி, கிட்ட நெருங்க முடியலடி. அந்த இருட்டு சுகத்தோட இப்ப இந்த சுகத்தை பாரு. நாசமா போனவன என்ன தாசியா இருந்தாலும் பெண்ணுக்கு பெண்ணு பிள்ளை நினைக்க கூடாதுடா. ஒரு மனுஷன் ஒரு தண்ணிக்குள்ள குதிச்சா கங்காதேவி 3 குளம் பார்க்கும். கங்காதேவி 3 குளம் அவனுக்கு நீச்சமே தெரியலனாலும் 2 தடவை மேல தூக்கி விடுவான். அதுல இருந்தா அவன் பழிச்சுக்குவான். 3ஆவது தடவையும் உள்ள போனா அவன் இந்த லோக விட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி 1000 இருந்தாலும் உன்னை பெத்தவளும் ஒரு பெண்ணு, தாசியா இருந்தா நானும் ஒரு பொண்ணு. உனக்கு மாலை முடிச்ச உன் பொண்டாட்டிக்கு ஒரு அஞ்சு வாடா. எங்கடா போய் அங்க நிக்கிற? ஒரு மனவாளனை வாடாவென்று போடாவென்று பேச வேண்டாம். இந்த ட்ரம்ம ஊட்டும் போது நல்லா இருந்துச்சா? அவன் கேட்கறத குடுக்கறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குதா? அப்படி கேட்கறான். நீ இருக்கிற மோர வரிசைக்கு நான் 126 கிலோ என் கண்ணத்தை உப்புறதுக்கு மட்டும் நான் எத்தனை நாள் 25 பாட்டில் ஆயில் போட்டு என் கண்ணை உப்புறதுக்கு. அது இல்ல அமுல் பேபி மாதிரி இருந்தா தான் இவரு கிளிப்பாரா. அது என் மேல படுத்துக்கிட்டு என்ன சொல்றான் கண்ணே, என் பொண்டாட்டி நான் கீழே படுத்தனா அவ பூமி மேல மோதுறேன், உன் மேல படுத்தனா வெட்ட நீ தாண்டி தாண்டி அப்படி சொகுசா எந்த நக்கியாரு கூத்தி அப்படி நினைக்கிறானோ அந்த சாண்டை குடிச்சவங்க இந்த கதி தான். நிலைமைக்கு என்ன ஆளாகிட்டு நினைக்கிறேன். உனக்கு நாடி வாங்க உடனே மனைவியை பார்க்க வேண்டும். சீதேவியை பொண்டாட்டியை பார்க்கணும். ஆமா, மறுபடியும் போவோம். அரண்மனைக்கு அருகாமையில் வந்து விட்டோம். அரண்மனைக்கு அருகாமையில் வந்து விட்டோம். ஸ்ரீதேவி இருந்தால் மணவாளர் வந்து விட்டார் என்று சீக்கிரமாக அழைத்து வருவார். அப்படியே அழைத்து வருவாங்க. அம்மா மகாராணி அம்மோ, ஐயா வந்திருக்கிறாரு. மகாராஜா வந்துட்டாரு. அம்மா ஐயா இருக்கின்றாயே மன்னவா, சொல்லும் என்ன? கண்டீர கண்ணினாலே யாரோ கர்ப்பமானே நீங்க பார்த்தீர கண்ணினாலே
பெண்ணே கெப்பமாக பட்டணத்தை ஆள்வதற்கு பாலன் பிறப்பான், சீமை ஆள்வதற்கு சீலன் பிறப்பான். இருந்தாலும் பெண்ணே, என் மனைவியானவள் நான் தான் மனைவியை தவறாக செய்திருக்கின்றேன். அதனால் மனைவி கெப்பமாக இருக்கின்றாள். கெப்பமாக இருந்தால் முதலாக ஒரு பெண்மணியானவள் தலசம்பல்லை கெப்பமாக இருந்தால் தாய் வீடு செல்ல வேண்டும். தாய் வீட்டில் சென்றுதான் பிரசவம் பார்க்க வேண்டும். அடி மதுரா பூரி அடி மகத்தியாக போமாடி நடத்துவாடி இது முதல் பிரசவம். தாய் வீட்டுக்கு போலான்னு சொல்றீங்க, உங்களால் முடியாது சுவாமி. அரமனையிலே பார்க்கலாம். முடியாது பெண்ணே. இருந்தாலும் நம்ம பார்த்தால் நம்மளை பார்ப்பவர்கள் பரிகாரம் பேசுவார்கள். எள்ளி நகைப்பார் ஏளினம் பேசுவார்கள். முதல் தாசம்பிள்ளையை தன் தாய் வீடு சென்று உன் தாய் தான் பார்க்க வேண்டும், உன் தந்தைமார்கள் தான் போக வேண்டும். வாருங்கள், சீக்கிரமாக கொண்டு போய் மதுராபுரியில் விட்டுறோம். அரமனையிலே 1000 தாதிமார்கள் இருக்க, கைப்பிடிக்க தாதி கால் பிடிக்க தாதிமார்கள் இருக்கிறார். இங்கெல்லாம் விட்டுட்டு என்ன மதுராபுரிக்கு அழைச்சு போறேன்றீங்க. வேணா இங்கேயே பார்த்துக்கலாம். பெண்ணே ஸ்ரீதேவி, உன் தாய் வீடு சென்று உன் தாய் தான் இந்த பிரசவத்தை பார்க்க வேண்டும். தலசம் பிள்ளையை சீக்கிரமாக கொண்டு போய் அரமனையில் விடுகிறேன். வாருங்கள் போகலாம். சுவாமி, என்னை திருமணம் செய்து மதுராபுரியிலிருந்து இந்த கடவட்டாபுரி அழைத்து வரும் பொழுது எப்படி ஆனது? நம்ம வரும் பொழுது வழி எவ்வளவு பிரகாசமா இருந்தது. அந்த வழியை விட்டு இது கல்லு முள்ளா இருக்குது, கரடு முருடா இருக்குது. சித்திர பொம்மையும் சிங்கார பதுமையும் இருக்கக்கூடிய வழியில் அழைத்து சென்றாயே, இப்படி காடு குகை கல்லு வனத்திலே கூட்டி கொண்டு போகிறாயே. இப்படி இருக்கிறது. இங்க எங்க சுவாமி அழைத்து பட்டணம் எல்லாம் சுத்தி சென்றால் நேரமாகிவிடும். இது குறுக்க வழி. அதனால குறுக்க வழியாக இப்படி சென்றமானா சீக்கிரமா மதுரைக்கு போயிடலாம். பட்டம் சுத்தி வழியா சென்றால் ஆமா நேரமாகிவிடும். காலதாமதமாகிவிடும். குறுக்க வழியாக போய்விடலாம். அடி குறுக்க வாடி நாம தேடி போதையால போக மாடியும். அடர்ந்த காடு புகை தன்னம் தன்மையாக இருக்கின்றாய். அடி சண்டாளி சுவாமி, சதிக்காரி சுவாமி, அடியே சுவாமி, எப்படி உன் வயிற்றுக்கு பிள்ளை வந்தது சொல்லடி.
பிள்ளை வந்ததா இதா சுவாமி அந்த பரமன் கொடுத்தவரா